ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. திருப்பூர் கதிர் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தனுசு ராசிக்கு குரு பயிற்சி பலனைத்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். 7ஆம் இடத்துல இருக்கிற குரு 8ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரே அப்படின்னு நிறைய தனுசு ராசி நேயர்கள் கலக்கத்தில் இருக்கிறது தெரியுது. அதே நேரத்தில் தனுசு லக்னத்துக்கும் இது பொருந்தும். நம்முடைய ராசி அதிபதி, நம்முடைய லக்ன அதிபதி குரு பகவான் தான். ஜென்ரலாக ஜோதிடத்தில் 8ஆம் இடம் அப்படின்றது தடை, தோல்வி, விபத்து, வலிவேதனையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அது மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி போகிறதுனால நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு ராசி பலன் பார்த்து பார்த்து நம்ம இப்படித்தான் ஜோதிடத்தில் நிறைய குழப்பங்களை ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். பட் உண்மையிலேயே நமக்கு பலன் கொடுக்கக்கூடியது நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகமும் நம்முடைய திசா புத்தியும் என்பதை மறந்து விடாதீர்கள். இப்போ உங்களுக்கு குரு திசை நடக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக குருவை பார்த்து தான் ஆகணும். உங்களது குரு புத்தி நடந்தாலும், அந்தரம் நடந்தாலும், சூட்சுமம் நடந்தாலும் பார்த்து தான் ஆகணும். அந்த மாதிரி நபர்கள் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. எல்லாருமே 8ன்னு சொல்லிட்டு பயப்பட்டுக்க வேண்டாம். உங்களுக்கு சனி குரு திசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் இந்த 8ஆம் இடம் வேலை செய்யும், இல்லைன்னு சொல்ல வரல. மற்றவர்கள் இந்த 8ன்ற ஒரு கவலையை விட்டுருங்க. அதை பற்றி நினைக்கவே வேண்டியதில்லை. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த 8 உண்மையிலேயே 8 தானா அப்படின்னு பார்த்தா 7ஆம் இடத்துக்கு அது 2ஆம் இடம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ இது வரைக்கும் 7ஆம் வீட்டில் இருந்தார் இல்லையா, அங்கே தான் குருவனுடைய புனர்வூச நட்சத்திரம் இருக்கு. அந்த புனர்வூச நட்சத்திரம் என்ன சொல்லுது? 7ஆம் இடம்னா சமூகத்தில் ஒரு நல்ல டீல் பண்ணுறது, ஒரு தொழில் பண்ணுறது, தொழில் ரீதியாக நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, பொதுஜன தொடர்பு, பேங்கிங், கான்ட்ராக்டு, இதையெல்லாம் குறிக்கிற இடம் தான் 7ஆம் இடம். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் 3, 7, 11 அப்படின்றது அதாவது அகம் சார்ந்தும் தீமை செய்யாது, புறம் சார்ந்தும் தீமை செய்யாது. அகம் சார்ந்துன்னா ரிலேஷன்ஷிப் அண்ட் ஹெல்த்து, புறம் சார்ந்துன்னா ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட். இந்த ரெண்டுக்குமே மீடியேட்டராக இருக்கக்கூடிய இடம் தான் இந்த 7ஆம் இடம். அதனால் நிச்சயமாக இந்த 7ஆம் இடத்துல பொட்டன்ஷியல் நல்ல பொட்டன்ஷியல். இப்போ 8க்கு வந்திருக்கிறதுனால 7 டெவலப் பண்ணுதுன்னு எடுத்துக்கோங்க. 8 வளர்க்குதுன்னு எடுக்காதீங்க. 7 டெவலப் பண்ணுது. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த 3 நட்சத்திரம் இருக்குது 8ல். அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதம் ஜூன் 2ஆம் தேதி குரு மாறின உடனே 16 நாள் அந்த நட்சத்திரத்தில் போவார். அப்போ 4ஆம் இடத்தின் பலனை தருவார். 4ஆம் இடம் தான் மீனராசி, இந்த குரு பகவானுக்கு சொந்த வீடு. அந்த 4ஆம் இடங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம உற்பத்தி பண்ணுற தொழிலாக இருக்கலாம், நமது தாயாராக இருக்கலாம், நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களாக இருக்கலாம், இடம் வாங்கிறதா இருக்கலாம், வீடு கட்டுறதா இருக்கலாம், ஒரு வண்டி வாங்குறதா இருக்கலாம். இதெல்லாம் நடக்குங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து சனி நட்சத்திரத்துக்கு போகிறார். இங்கே தான் பிரச்சனை ஆரம்பம். அதாவது ஜூன் 18ஆம் தேதி அவர் அக்டோபர் மாதம் வரைக்கும், அதில் மெயினாக ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இந்த சனியோட கனெக்ட் ஆகிறார். இப்போ நமக்கு சனி 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனின்ற பேரில் இருக்கார். இந்த சனிக்கோட கனெக்ட் ஆகிறதுனால என்ன ஆகும்னா, பொதுவாக நான் சொல்கிறது 4, 8, 12 ஆகாது. இப்போ தனுசு ராசியா உங்களுக்கு 4ஆம் இடம் மீனம், 8ஆம் இடம் கடகம், 12ஆம் இடம் விருச்சிகம். இந்த 3ல் எந்த கிரகங்கள் வந்தாலும் கஷ்டம்தான். இப்போ சனியும் போயிட்டுருக்கு, இப்போ அடிஷ்னலாக குருவும் வந்துட்டாரு. அப்போ கஷ்டம்தானே. அது யாருக்கு கஷ்டம் அப்படின்னா, உண்மையிலேயே உங்களுக்கு சனியினுடைய குருவனுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது கஷ்டத்தை கொடுக்கும். உங்களுக்கு வேற சுக்கிர திசை நடந்துட்டுருக்கு, சூரிய திசை நடந்துருக்கு, சந்திரனுடைய திசை, ராகு திசை நடந்துட்டு இருக்குன்னா இந்த குருவை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதனால் எல்லாருமே எல்லா பயிற்சியும் பார்த்துட்டு அது நடக்கும் இது நடக்குன்னு இது நாள் வரைக்கும் ராசி பலனில் நம்ம குழப்பமடைந்தது போதும். இனிமேல் நமக்கு நம்மளுடைய ராசி மண்டலத்தில் நாம் என்ன புள்ளியில் பிறந்தோமோ அதிலிருந்து 12 பாவ புள்ளிகள் நமக்கு நிர்ணயமாகிறது. அந்த வகையில் குரு 8ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் கனெக்ட் ஆகிற நேரத்தில் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்? இப்போ உங்களுக்கு குருவோ சனியோ திசா புத்தியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, உறவுகள், ஹெல்த்து, இதில் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். பணத்துக்கு தொழிலுக்கு பிரச்சனை பண்ணாது. ஏன்னா 8ஆம் இடமும் 4ஆம் இடமும்
இரட்டைப்படை ஸ்தானங்கள், அதாவது பணப்பர ஸ்தானங்கள், பணத்துக்கு டெவலப் பண்ணுற ஸ்தானங்கள். அதனால் அதுக்கு ஒன்றும் பண்ணாது. ஆனால் ஒரு வழி இருக்குங்க. நான் தொழிலெலாம் நல்லா தான் ஓடுது, ஆனால் மனசில் நிம்மதி இல்லை, திருப்தி இல்லை. வீட்டில் போனால் சண்டையாக இருக்குது. அதே மாதிரி பேர் கெட்டு போகுது. ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்லதுன்னு ரிலேஷன்ஷிப்பாக பழகிறவங்க கூட திடீர்னு நமக்கு பிரச்சனை பண்ணுறாங்க, அவமதிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த எட்டில் குரு நமக்கு ஒரு டீக்ரேடை பண்ணும். வேலை பார்க்குற இடத்துல நல்ல பேர் இருந்தது, இப்போ திடீர்னு யாரோ கலகம் பண்ணி விட்டாங்களா என்னன்னு தெரியல, நம்மளை இல்ட்ரீட் பண்ணிகிட்டே இருக்காங்க, நீ சரியாக வேலை பார்க்கல அப்படின்னு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவமதியாத பண்ணிகிட்டே இருக்காங்க. இது மாதிரி பிரச்சனைகள் மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள். இப்போ இதுக்குண்டான பரிகாரத்தையும் நான் சொல்லிடுறேன். இப்போ 8ஆம் இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை தீர்க்கக்கூடிய வலிமை எங்கே இருக்குன்னு பார்த்து தான் நாம் அதை டெவலப் பண்ணணும். அதனால் நீங்கள் குருவை வழிபடுங்கள். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திர நாட்களில் தட்சிணாமூர்த்தியும் வணங்கலாம், திருச்செந்தூர் முருகனையும் வணங்கலாம், குபேரனையும் வணங்கலாம். இந்த வழிபாடுகள் நெய் தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு இந்த பிரச்சனைகள், நமக்கு எதிரியாக வர்றவங்க கூட அவங்க மைண்டு டைவெர்ட் ஆகி வேறு லைனில் போயிடுவாங்க, நம்மளை பற்றி நினைக்க மாட்டாங்க. ஸோ இந்த வழிபாடுகளை பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு இந்த நட்சத்திர நாட்களில் ஸ்வீட் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி கோமாதா என்று சொல்லக்கூடிய பசுமாட்டுக்கு உணவு வாங்கி கொடுங்க, உணவு கொடுங்க. மற்றும் புரோகிதர்கள், பண்டிதர்கள், நம்ம அர்ச்சகர்கள், இவங்களுக்கெல்லாம் மஞ்சள் வஸ்திரம் கொடுத்து தானங்கள் பண்ணுங்கள். ஒரு தட்சணையை வச்சு மஞ்சள் வஸ்திரம் வச்சு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினாலும் இது குரு பிரீத்தி அப்படின்ற வகையில் உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ அதனால் எட்டில் குரு நம்ம கஷ்டத்தை கொடுத்துரும் அப்படின்றது இல்லை. இந்த சனி நட்சத்திரத்தில் போகிறதுனால சனியினுடைய ஒரு அது என்ன சொல்கிறேன்னா அதிருப்தியான மனநிலை. சனினால துக்ககாரகன்னு பேர். எல்லாம் இருக்கும், ஆனால் மனசில் துக்கம் பட்டுக்கிட்டே இருப்போம். வீடு இருக்குது, தொழில் இருக்குது, எல்லாம் தான் இருக்குது, ஆனால் நான் நல்லா இல்லை அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இது பொருந்தும். குரு சனி தசாபுத்திகளுக்காரர்களுக்கு மட்டும்தான் இது தடை, மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் மாணவர்களாக இருந்தாலும், உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும், மற்றும் படிப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய இதை என்னென்னா சின்ன சின்ன தடைகள் இருக்கும். இப்போ ஹையர் டிகிரிக்கு போகிறோம், என்னால் சரியாக படிக்க முடியல, 2 செமஸ்டர் 3 செமஸ்டர், ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் அரியர் இருக்குது. இந்த மாதிரி சிக்கல்களை இந்த 1 வருட காலத்தில், அதுலேயும் மெயினாக எஸ்பெஷலி சனி நட்சத்திரத்தில் போகக்கூடிய ஜூன் 18லேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. அதாவது ஞாபக மறதி, மந்தப்போக்கு, இதெல்லாம் தான் சனி தருவார். கெட்ட நேரத்தில் தூங்கிறது, தூக்கம் கெடுறது, அதே மாதிரி சோம்பேறித்தனம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி தள்ளி போடுறது, இதெல்லாம் தான் சனி தருவார். இதையெல்லாம் நாம் மாற்றிக்கிட்டாலே போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தியானம் பண்ணுங்கள், ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ், ஆசனாஸ் பண்ணுங்கள். இது மாதிரி இறை வழிபாடுகளில் அந்தந்த நட்சத்திரத்தில் போய் வழிபடுங்க, பண்ணாலே போதும். உங்களுக்கு சனி நட்சத்திரம் எப்போவுமே நெகட்டிவ், அதனால் சனி நட்சத்திரத்தை அவாய்டு பண்ணிடுங்க. பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் புது காரியங்கள் பண்ணாதீங்க, புது விஷயங்களுக்கு போகாதீங்க, வம்பு வழக்குகளுக்கு போகாதீங்க. அது பண்ணாமல் இருந்தாலே உங்களுக்கு பிரச்சனைகள் தேடி வராது. ஸோ அந்த வகையில் அடுத்து அக்டோபருக்கு மேலே ஆயில்ய நட்சத்திரத்தில் போவார். அப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு புதன் தான் 7ஆம் அதிபதி, புதன் தான் ஆயில்யத்துக்கு அதிபதி. அதனால் 7ஆம் இடம் 10ஆம் இடம் உங்களுக்கு புதன் அந்த பெருமையை வளர்ச்சி பண்ணுவார், தொழிலை டெவலப் பண்ணுவார். அதனால் மெயினாக உறவுகள் சார்ந்த விஷயம், இப்போ கணவன் மனைவி உறவுன்னா பேச்சில் பிரச்சனை பண்ணாமல் இருக்கணும். மனைவியோ அல்லது கணவனோ, அவங்களுக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் குரு வர்றாரு. அப்போ என்ன ஆகும்னா, அவங்க பேசுறது இந்த ஏதாவது ஒரு பட்ஜெட் விஷயமா தான் இருக்கும். பட்ஜெட் விஷயத்தை பேசும்போது நமக்கு டென்ஷன் ஆகிடும், அப்புறம் வாக்குவாதம் வரும். இதை அவாய்டு பண்ணிடுங்க. கடமையை செய்துக்கிட்டு இது மாதிரியான நான் சொன்ன பரிகாரங்களை கரெக்ட் பண்ணிட்டீங்கனாலே இந்த எட்டில் குருவெல்லாம் ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் நல்லா பாஸ் பண்ணிடும். அதுலேயும் குரு சனி திசாபுத்தி நடப்பவர்களுக்கு மட்டும்தான் எச்சரிக்கை தேவை. மற்றவர்கள் இதை பற்றி எனக்கு அட்டம குரு பிரச்சனை ஆகிடுமோன்ற பயத்தை விட்டு தள்ளுங்கள்.
இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்னபடி தான தர்மங்கள் குருவுக்கு பண்ணுறது அப்படின்னா அந்த குருவினுடைய பிரதிநிதிகள், அவங்களுக்கு குழந்தைகள், பசுமாடு மற்றும் பண்டிதர்கள், அதாவது அர்ச்சகர்கள், அதாவது வேதம் படித்தவர்கள், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.